அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். வீட்டில் இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனைக்கும் பொருளாதார தடைக்கும் முக்கியமான சில விஷயங்கள் தான் காரணம் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்கிறாங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிக்கு காட்டுவதாலும் சொல்வதாலும் தான் நம்ம வீட்டில் பொருளாதார தடைகள் பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோவில் எந்த விஷயங்கள் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய கெஸ்ட்டை காட்டக்கூடாது சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு முக்கியமான தகவலை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ் செல்விமணி. இந்த வீடியோ மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதன்படி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் பொருட்களை நம் வீட்டுக்கு வரக்கூடிய கெஸ்ட்டுக்கு சொல்லக்கூடாது, காட்டக்கூடாது. அதை மீறி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சில முக்கியமான இடங்களையும் நம்ம அவங்களுக்கு காட்டினோம் அப்படின்னா சொன்னோம் அப்படின்னா நம்ம வீட்டில் பொருள் கஷ்டமும் பொருளாதார பிரச்சனையும் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம புதிதாக வாங்கிய ட்ரெஸ்ஸும் நகையும் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகளுக்கு காட்டக்கூடாது. அவங்களுக்கு ஒரு விதமான ஏக்கத்தை தூண்டும், அதனால் நம்ம மீது கந்திஷ்டி ஏற்படும் அப்படின்றாங்க. அவங்களா இது புது ட்ரெஸ்ஸாக புது நகையா அப்படின்னு கேட்காத வரைக்கும் நாம் அதை பற்றி அவங்கக்கிட்ட விளம்பரம் பண்ணக்கூடாது, பெருமையாக பேசிக்கக்கூடாது. அடுத்த ஒரு விஷயம் என்னென்னா, நாம் எவ்வளோ சம்பாதிக்கிறோம், எவ்வளோ சேவிங் பண்ணுறோம், எப்படியெல்லாம் சம்பாதிக்கிறோம் அப்படின்னு மற்றவங்க கிட்ட பொறாமப்படுற அளவுக்கு நம்ம பேசக்கூடாது. நம்ம பெருமையை நாமே சொல்லக்கூடாது. பணம் சம்பாதிக்கும் வழியும் நம்ம சேமித்து வைத்த பணத்தின் அளவையும் மற்றவங்கிட்ட சொன்னோம் அப்படின்னா மேலும் பணம் சம்பாதிப்பதும் பணம் வருவையும் அது தடுத்து விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, எனக்கு சம்பாதிக்க ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னும் போது தான் நம்ம சொல்லணும். ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம பெருமையை பணம் சம்பாதிக்கிற வழின்னு சொன்னோம் அப்படின்னா பணம் வரக்கூடிய வழி அது தடுத்து விடும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மளிகை பொருட்கள் நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வரோம், குவிலாக ஒரு இடத்துல குவிச்சு வச்சுருந்தோம் அப்படின்னா அது வீட்டுக்கு வர கெஸ்ட்டு பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா அதுவும் அவங்களுக்குள்ள ஒரு விதமான ஏக்கத்தையும் எதிர்மறையான ஒரு எண்ணத்தையும் தூண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்த விஷயம், நம்மளுடைய படுக்கை அறையை மற்றவங்களுக்கு மூணாவது மனிதர்களுக்கு காட்டக்கூடாது. அது வீட்டில் ஒரு மிகப்பெரிய சண்டை சச்சரவை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம குழந்தைங்க நல்லா படிக்கிறாங்க, துருத்துன்னு இருக்காங்க, ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்னா அதை மற்றவங்ககிட்ட ரொம்ப சந்தோஷமாக நம்ம ஷேர் பண்ணிக்குவோம். ஆனால் இதுவும் ஒரு விதமான வீட்டில் கந்திஷ்டியும் அந்த குழந்தைக்கு உடல் உபாதை ஏற்படுத்தும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. குழந்தையை பற்றி மற்றவர்கள் கேட்காமல் நாமளே பெருமையாக சொன்னோம் அப்படின்னா குழந்தைக்கு இது போல் தொந்தரவுகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. நான் சொன்ன தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.